ஹே சிங்கூஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெஜெண்ட் ஆஃப் ஃபீமேல் ஜென்ரலில் எபிசோட் நம்பர் 16 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினுக்கு ரூஃபை இங்கே பக்கத்தில் தான் எங்கேயோ போர் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஷென் எல்லாரையுமே கூப்பிட்டு அசம்பிள் பண்ணுறாங்க. சாங் பக்கத்தில் நின்றுட்டு ஹீரோயின் யார் இங்கே வரப்போறா அப்படின்றதும் உனக்கு தெரியுமான்னு ஹீரோயின் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சாங்கும் பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் உள்ள வராங்க. அப்போ குதிரையில ஒரு ஆள் வராங்களா, அவங்கள பார்த்த உடனே ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவங்க யாரு அப்படின்னா ஹீரோயின் எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைம்ல மார்க் ரிப்போர்ட் வந்திருக்கும். அப்ப சாங் போயிட்டு, ஏய் எப்ப பார்த்தாலும் நீ லாஸ்ட்டுக்கு முந்தின ரேங்கே எடுத்துட்டு இருக்க, இந்த ஒரு தடவை எனக்கு விட்டு கொடுத்து நீ லாஸ்ட் ரேங்கும் எனக்கு லாஸ்ட்டுக்கு முந்தின ரேங்கையும் கொடுன்னு நான் கேட்டிருந்தேன்ல அப்படின்னு கேட்க ஹீரோயினும் பிச்சு புடைய பிச்சு, நான் ஒன்றும் உன்னோட மோசமான ஆள் கிடையாது, ஆனால் அதுக்காக நான் நல்லா படிக்கிற பொண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ தான் இந்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பாங்க. அவங்க கூட சண்டை போடுறதுக்காக யான் அப்படின்னு ஒருத்தன் வந்திருப்பான். ஏன்னா அவன் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான். இந்த தடவை ஹீரோ எடுத்துட்டாங்கல்ல, அதனால பாரு உனக்கு முன்னாடி நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிழிச்ச அப்படின்னு ஹீரோயினும் சாங்கும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிண்டல் பண்ண யாங் தான் இப்போ வந்திருக்காங்க. ஸோ யாங் இறங்கி வந்து ஹீரோவை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு அரச கடமையை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் சென்சு உள்ள இருந்து வெளியில இறங்கி வராங்க. சென்சுவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கு. சென்சு நான் அரசர் கொடுத்த ஆர்டரை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னோடனே ஹீரோயினை முன்னாடி கூப்பிட்டு முழங்கால் போட சொல்றாங்க. ஹீரோயின் முழங்கால் போடுறாங்க என்னன்னே தெரியாம. அப்போதான் சென்சு சொல்றாங்க, ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தி இளவரசியோட குழந்தையை காப்பாத்தி இளவரசியோட நாட்டையை காப்பாத்தினதுக்காக அவங்களுக்கு ஜெனரல் அப்படின்ற பொசிஷனை நாங்க கொடுக்குறோம், அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்குறோன்னு. உடனே ஹீரோயினுக்கு சந்தோஷமா தான் இருக்கு, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனா அதே நேரத்துல ஹீரோ சொல்லாம இந்த இடத்துல இருந்து போனதுனால அவனுக்கு 20 சவுக்கடிகள் கொடுக்குறோன்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. எனக்கு ரிவார்டு அவனுக்கு பனிஷ்மெண்டா அப்படின்னா கண்டிப்பா ஹீரோக்கு என் மேல இருக்கக்கூடிய கோவம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஐயோ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கூட இருக்கிற எல்லாருமே ஹீரோக்கு பனிஷ்மெண்டா, எதுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு ஷென் வந்துட்டு எல்லாரும் அமைதியா இருங்க, அரசு சொன்ன கட்டளை யாருமே கொஸ்டின் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி யார் இப்போ அடி கொடுக்க போறது அப்படின்னு கேட்ட உடனே யாங் வந்துட்டு நானே பனிஷ்மெண்ட்டை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்றாங்களா. சாங்குக்கு கேட்ட உடனே செம்ம ஷாக் ஆகுது. என்னடா பேசிட்டு இருக்க, 20 சவுக்கடி அவன் செத்து போயிடுவான்டான்னு. ஹீரோவும் ஏய் அமைதியாரு, யாரும் இதுல தலையிட வேண்டாம், எல்லாரும் தள்ளிப்போங்க அப்படின்னு சவுக்கடிகளை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்போ 20 சவுக்கடிகள் கொடுக்குறாங்க. ஹீரோவால நிக்க கூட முடியல, அவங்களுக்கு ரத்த வாந்தி வருது. ஹீரோ இப்போ எழுந்திரிச்சு போக போறாங்களா. சானுக்கு கோவம் வந்துட்டு, இறக்கமே இல்லாதவன் அப்படின்னு யானை பார்த்து திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ சென்சு அரசர் கட்டளையெல்லாம் நிறைவேற்றியாச்சுல, அதனால ஹீரோயின் கிட்ட ஓடி போயிட்டு, ஹீரோயின் உனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு, அதுக்கு கங்க்ராச்சுலேஷன், பிஎம் இருக்காங்களே அவங்க தான் உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஹீரோவுக்கு 20 சவுக்கடிகள் கம்மி, பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் வக்காலத்து வாங்கினதுனால தானே. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஓ அப்படியா, பிரைம் மினிஸ்டர் சொல்லி தான் எனக்கு கம்மியான சவுக்கடிகள் கிடைச்சதா அப்படின்னு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுன்னு அங்கிருந்து கோவமா தனியாக ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சாங் தான் மருந்து போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஹீரோயின் அதை ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்களா, அதை ஹீரோ கவனிச்சிடுறாங்க. இருந்தாலும் தெரியாத மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க. சாங் சொல்றாங்க, ஏ ஹீரோ இந்த மருந்து போட்டு கொடுத்தா எவ்வளோ வலிக்கும் தெரியுமா, ஆனா நீ எப்படி கண்ட்ரோல் பண்ற அப்படின்றதே எனக்கு தெரியல. இப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்னா நானே பர்சனலா வந்து போட்டு கொடுக்காம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து போட்டு கொடுத்துருப்பேனேன்னு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு வெக்கம் வந்துருச்சு. அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோவும் வாயை மூடுடா அப்படின்னு அமைதி ஆக்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாளுமே சாங் ஹீரோக்கு மருந்து போட்டு கொடுக்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியலை. ஹீரோயினுக்கு ரிவார்டும் உனக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஹீரோயின் மேலே நீ கோவப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ ஹீரோயின் மேலே கோவப்படாத, அவன் நமக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கா, அவன் மேலாம் நீ கோவப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே யான் வரானா. யானை பார்த்தோன்னே சாங்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் உன்னை ரொம்ப நல்லவே நினைச்சேன்டா, ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோவுக்கு சவுக்கடி கொடுக்கறதுக்கு நீயே பர்சனலா வந்தியா, பிச்சு புடைய பிச்சு, என்ன தைரியம் இருந்துச்சுன்னா உன் பேச எங்க முன்னாடி கொண்டு வந்து காட்டுவேன்லாம் கேட்கறதுக்கு. யாங்கும் நான் என்னடா பண்றது, அது பப்ளிக்காக பண்ணது, ஹீரோ என்ன மன்னிச்சிரு, இது என்னோட டியூட்டின்னு. சாங்கும் டியூட்டி சரி, எதுக்காக நீ வெறுங்கையை வீசிட்டு வந்தேன்னு கேட்க, ஏன்னா நான் உன்னை பார்த்தேன், நீ மெடிசன்லாம் அப்ளை பண்ற ஆள் தானே, நான் இதுக்கு மெடிசனை வாங்கணும், ஒரு டாக்டர் இருக்கும்போது நான் மெடிசன் வாங்கிட்டு வந்தா தப்பா இருக்காதா அப்படின்னு கேட்க சாங் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் எப்படா க்ளோஸ் ஆனீங்க, நான் கவனிச்ச வரைக்கும் நீங்க 2 பேருமே எப்போ எனிமீஸா தான் இருந்தீங்க, ஆனா இப்போ அப்படின்னு கேட்க யாங்கும் முன்னாடி நாங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம், ஆனா இப்போ நாங்க ஜென்ரலா இருக்கோம். ஸோ நாங்க சண்டை போட்டோம் அப்படின்னா நாட்டை யாரை காப்பாத்துறது, அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு,
போர் செய்யறதுக்காக என்ன அனுப்ப இருந்தாங்க. என் பொண்டாட்டி இல்ல வேண்டாம் நீங்க போவாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. நல்ல வேளை ரூஃபை வந்து நான் போறேன் அப்படின்னு சொன்னதுனால அவனை அனுப்பி வச்சுட்டு நான் இங்க வந்துட்டேன்னு. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஷாக்கு. என்ன ரூஃபை போர்க்களத்துல இருக்கா? நானு யாங்கோ ஆமாம் அவன் ஒரு போர் செஞ்சுட்ருக்கான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்கிறாங்களா. ஹீரோவுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும், அதனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நீங்கள் போங்க அப்படின்னு 2 பேரையுமே துரத்தி விட்டுட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஷென் உள்ளே வராங்களா, ஏதாவது அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாங்களான்னு கேட்குறதுக்கு ஆமாம் சென்சு இருக்கானே அவன் கியூ சிட்டியில் போயிட்டு ஆன்ஷியை பார்த்துருக்கான்னு. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஷாக்கு. அப்படின்னா சென்சுக்கு ஃபர்ஸ்டே ஆன்ஷியை தெரியுமா? அப்போ அவங்க ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்களா? என்னோட அப்பா சாவுக்கு ஏதாவது சென்சு கூட கனெக்ஷன் இருக்குமான்னு கேட்க இல்லை இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்க வருவாங்கல்ல, அந்த டைமில் தான் சென்சு ஆன்ஷியை மீட் பண்ணியிருக்காங்க. அதனால ஆன்ஷிக்கும் சென்சுவுக்கும் இந்த போர் நடக்கும்போது உங்கள் அப்பா இறந்து போகும்போது எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. அதுக்கப்புறமா தான் அவங்க பேசியிருக்காங்கன்னு. ஹீரோவும் சரி வேற ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்கறதுக்கு பிரைம் மினிஸ்டர் யூ2 டெம்பிளில் போயிட்டு ரூஃபையோட தங்கச்சி ஒரு தடவை பார்த்து மீட் பண்ணி பேசி இருந்திருக்காங்க. எதுக்காக அவங்க போனாங்க அப்படின்றது தான் தெரியலன்னு. இதை கேட்டோன்னே ஹீரோவுக்கு புரிஞ்சிச்சு. அப்படின்னா ரூஃபையா என் கூட இருந்தது ஹீரோயின், டெம்பிளில் இருந்தது ரூஃபை. அந்த ரூஃபையை பார்க்கறதுக்காக தான் பிரைம் மினிஸ்டர் போயிருக்காங்க. ஹீரோயினுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, என் அப்பா சாவுக்கு ஹீரோயினுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதை எப்படி வெளிப்படையாக சொல்லுவாங்க? அதனால ரூஃபையை கண்காணிச்சுக்கோங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்றாங்க. இப்போ சென்சு நம்ம ஹீரோயின் தனியாக இருந்துட்டு இருக்காங்களா, அவங்கள பார்க்கறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து பேசலாம், ஏன்னா ஹீரோயின் முன்னாடி உள்ள ரூஃபை அவங்கள ஏமாத்தலை அப்படின்றது தெரிஞ்சிருச்சுல, அதனால போய் பேசலான்னு போகிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டுடுறாங்க. இந்த சென்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா, உனக்கு இப்போ பதவி உயர்வு கிடச்சிருக்கு, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடச்சிருக்கு. அவனோட அந்த ஜெனரல் அப்படின்ற பவர் அவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்குது. இப்போ நீ அவன் கூட இருந்தனா சரிப்பட்டு வராது. உன்னோட ப்ரமோஷன் உன்னை வேற எங்கேயோ கொண்டு போகணும் அப்படின்னா நீ என் கூட வரணும், வர்றதுக்கு ரெடியாக இருக்கியான்னு. இதுக்கு ஹீரோயின் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத கேட்க கூட ஹீரோவுக்கு மனசில்ல. அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இங்கே போஸ்டிங்கே கிடச்சிருக்கு. ஹீரோவுக்கு ஜெனரல் பொசிஷன் இருக்கோ இல்லையோ, நான் அவன் கூட இருந்து இங்கே இருந்து தான் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதனால என்னால் அவன் கூட வர முடியாது, சாரி என்னை மன்னிச்சிடு, நான் இங்கேருந்து கிளம்புறேன், முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாங்க. சென்சுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தளபதி கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, ரூஃபை போராட்டத்தில் ஜெயிச்சிட்டான். ஆனால் அந்த போரில் 7 தளபதிகள் இறந்து போயிட்டாங்க. அவனோட 8 தளபதிகளில் 7 தளபதிகள் அவனை விட்டு போயிட்டாங்கன்னு. உடனே எல்லாருமே அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் அவன் அந்த போரில் ஜெயிச்சிருப்பானா இருக்கும்னு. ஹீரோவுக்கு மட்டும் டவுட்டாக இருக்குது. இதை பார்க்கும்போது அப்படியே எங்கள் அப்பா இறந்து போனாங்கல்ல, அங்கே நடந்த அதே போர்க்கொலை மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே தான் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், அங்கேயுமே ரூஃபை கஷ்டப்பட்டு ஜெயிச்சான். ஆனால் உங்க அப்பா வேற தளபதிகள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்போவுமே இந்த போர்ல ரூஃபை ஜெயிச்சிருக்கான், ஆனா அதுக்கு பதிலா வேற எல்லா தளபதிகளும் இறந்து போயிருக்காங்க. இது ஒரே பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை அவன் வேணும் தான் அந்த 7 தளபதிகளையும் கொலை பண்ணியிருப்பானோ? அப்படி கொலை பண்றதுக்கு அவனுக்கு என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. அப்படின்னா அன்னைக்கு எங்க அப்பா போராட்டத்துல இருக்கும்போது இருந்தது ஹீரோயின் கிடையாது, ஒரிஜினல் ரூஃபை தான் இருந்திருக்கான். இப்ப ஹீரோயின் எங்க அப்படின்னு எல்லார்கிட்டயுமே கேட்கறாங்க. ஹீரோயின் எங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினை தேடி போறாங்க. அதே நேரத்தில் அந்த பக்கம் ரூஃபை இது எல்லாத்தையுமே யார் கூட சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பான்னா, ஊட்டுவுக்கு ஒரு தளபதி இருப்பாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பாவை எப்படி போர்க்களத்தில் சாகடிச்சிங்களோ அதே மாதிரி ஹீரோயினுக்கு 8 தளபதிகள் இருக்காங்க. அதில் 7 தளபதிகளை நான் கூட போருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவங்க எல்லாரையும் நீங்கள் கரெக்டாக சாகடிச்சிடணும். ஆனால் நான் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் தோற்று போகணும்னு உடனே ஊட்டுவோட தளபதி சொல்கிறாங்க. ஆல்ரெடி எங்களோட தலைவர், எங்களோட அரசர் இருக்காரு, அவர் இளவரசியோட ஊரில் செத்து போயிட்டார் அப்படின்றதுனால எங்கள் ஊரில் பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. இப்போவுமே நாங்கள் உங்ககிட்ட தோற்று போனோம் அப்படின்னா எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு கேட்க, பெனிஃபிட் இல்லாமல் நான் ஏதாவது செய்வேனா? 2 அப்படின்ற இடத்துல தான் 8வது தளபதி இருக்கான். அதோட மேப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது வழியா நீங்க போனீங்க அப்படின்னா 2வை ஈஸியா நீங்க கைப்பற்றிக்கலாம். நீங்க எனக்கு ஒரே ஒரு வின்னிங்கை கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு நாட்டையே கொடுத்துடுறேன்னு. இதை கேட்டோடனே அந்த தளபதிக்கு ஓகே ஆயிருக்கும். அந்த மேப்பை வாங்கிட்டு 7 தளபதிகளையும் சாகடிச்சு இவன் போர் புரியக்கூடிய இடத்துல மட்டும் ரூஃபையை ஜெயிக்கிற மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரூஃபை கையில் வாள் எடுத்துட்டு 8வது தளபதி மட்டும்தான் மிச்சம் இருக்கான். அவனையும் கொன்று போட்டா ஹீரோயின் உனக்கு எந்த பவருமே இல்லாம ஆயிரும். நீ இன்னும் உயிரோடு இருக்க அப்படின்ற நியூஸே என்னால் ஜீரணிக்க முடியல. உன்னை ஏன் கையாலே கொலை பண்ண போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள பெரிய திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம்
ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்காங்கல்ல, ஹீரோயினுக்குமே இந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹீரோயின் பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 7 தளபதிகள் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸை தாங்கவே முடியலை. ஏன்னா இந்த 8 தளபதிகளும் சேர்ந்து தான் ஹீரோயின் கூட ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, ஒன்றா சண்டைக்கு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் கோவத்தில் அங்கே இருக்க எல்லாத்தையுமே அடித்து உடைக்கிறாங்க. அவங்களோட கையில இருந்து ரத்தம் வருது. அதை ஹீரோ பார்க்குறாங்க. ஸோ ஹீரோ போயிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு உனக்கு மருந்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து உனக்கு அந்த 7 வாரியரும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்காக நீ உன்னையே பனிஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீ பனிஷ் பண்ண வேண்டியது வேற ஆளுன்னு. ஹீரோயினும் கண்டிப்பாக அந்த ரூஃபையை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னோட 7 தளபதிகள் இறந்து போயிட்டாங்க. கொலைக்காரன் யார் அப்படின்றது தெரியும். ஆனால் அவனை என்னால் எதுவுமே பண்ண முடியலையே. என்னால் இப்போ அழக்கூட முடியலை. நான் மட்டும் இப்போ அவங்க கூட இருந்திருந்தேன் அப்படின்னா அவங்கள சாகடிச்சிருக்கவே விட்டுருக்க மாட்டேன். கண்டிப்பாக இதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன்னு ஹீரோ சொல்கிறாங்க. என்னோட 2 பேரண்ட்ஸையுமே நான் ஒரே நேரத்தில் இறந்துட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு யோசிக்க கூட டைம் கிடையாது. ஏன்னா என் மேலே நிறைய பழிகளை தூக்கி போட்டாங்க. நான் அவங்களுக்காக கண்ணீர் கூட விட முடியலை. உன்ன மாதிரியே தான் நானும் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னால் ஒன்று புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நான் உன் கூட இதில் இருக்க போகிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே இதுக்கு பழி வாங்கலான்னு ஹீரோயினுக்கு அப்படியே மனசெல்லாம் கொஞ்சம் குழந்து போயிடுது. இங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் அரசர் ஹீரோவை கூப்பிட்டு விட்டுருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ ஹீரோயின் கிட்ட நீயும் என் கூட வரியான்னு கேட்குறதுக்கு ஹீரோயின் ஒன்றும் இல்லை நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஹீரோயினும் சிரிச்சிட்டே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் சாங் சாங் அவங்களோட ரொமான்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு இந்த கலவரத்தில் காட்டுறாங்க. சாங் சாங்கை தேடி வரும்போது சாங் ட்ரெஸ் எல்லாம் காய போட்டுட்டு இருக்க அதை பார்த்த உடனே சாங்குக்கு மெய் மறந்து போயிடுச்சு. அதனால சாங் கிட்ட கேட்குறாங்க, ஒன்று ஏதாச்சும் பசங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா என்னன்னு. சாங்கும் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை, ஆனால் நிறைய புகழ்ச்சிகளை நான் கேட்டிருக்கேன். டேரெக்டாக யாரும் என்கிட்ட வந்து பேசினதில்லைன்னு. உனக்கு ஏதாவது பொண்ணுங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்க சாங் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும். அந்த பொண்ணு ரொம்ப கிளம்ஸியாக இருப்பா, தைரியமாகவும் இருப்பா, எல்லாரையும் எதிர்த்தைப்பா, நல்லா மெடிசன் கொடுப்பா அப்படி இப்படின்னு சாங்கை பற்றியே சொல்கிறாங்களா. சாங்குக்கு புரிஞ்சிருச்சு, ஓ அப்படியா, அப்படின்னா எனக்கும் ஒரு பையனை பிடிக்கும் அப்படின்னு சாங்கை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இப்படியே இவங்க 2 பேரும் அவங்களோட ரொமான்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைடு என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் ஒரு சைடு இவங்க 2 பேருக்குள்ளே ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ அரசரை பார்க்கறதுக்காக போயாச்சு. அரசர் கூட கேம் விளையாடிட்டு இருக்கும் போதே அரசர் வேணும்னே ஹீரோ நீ எனக்கு கீழே தான் அப்படின்றது சொல்றத விதமா உனக்கு 20 அடி தந்ததுக்கு அப்புறமா கூட நீ எழுந்திரிச்சு நடமாடுற நிலைமையில இருக்கல்ல பரவாயில்லையேன்னு. ஹீரோவும் அந்த அடிக்கு நான் தகுதியான ஆள் தான், ஏன்னா நான் சொல்லாம இங்கேருந்து கிளம்பி இருந்திருக்க கூடாது, நான் போனது என்னோட தப்பு தான், ஸோ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு. அதே நேரத்தில் வெளியில ரூஃபை அரசரை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். ஆனா யுனக் இருக்காங்களே அவங்க சொல்லிடுறாங்க ஹீரோ அரசர் 2 பேருமே மீட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னால அவங்கள இப்போதைக்கு பார்க்க முடியாதுன்னு. ஸோ ரூஃபைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் அரசரை பார்க்கலான்னு வந்தா இந்த ஹீரோ வேற சரி நான் வெளியிலே வெயிட் பண்றேன் அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் அரசர்கிட்ட ஹீரோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அரசர் அதை கேட்டுட்டு இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், நீ என்னோட பார்வைக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் அதை பற்றி இன்னும் டீப்பாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சிரிச்சுட்டே தேங்க்யூ சொல்லிட்டு போனாங்க. ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஹீரோ இப்போ வெளியில் போகும்போது அங்கே ரூஃபை காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல, அவங்கள பார்த்த உடனே ரூஃபைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடா உன்னோட பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறமா நீ ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுற போல இருக்கு அப்படின்னு அந்த 20 சவுக்கடியை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு ஹீரோவும் என்னோட சவுக்கடி கூட எனக்கு பெருசாக தெரியலை, ஆனால் நீ இவ்வளோ நேரமும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கியே, நைட்டு ஃபுல்லாக குளிரில் நடுங்கி இருப்பேல்ல, போயிட்டு ஹாஸ்பிட்டலில் நல்ல டாக்டராக பாரு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. இதை கேட்டோன்னே ரூஃபைக்கும் வந்துருச்சு. திரும்ப பேச ட்ரை பண்ணுறான். அந்த நேரத்தில் யுனக் வந்து 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அரசருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இப்போதைக்கு ரூஃபை ஒன்னையும் பார்க்க முடியாது, ஹீரோ நீங்கள் இந்த கிளம்பு அப்படின்னு 2 பேரையும் அங்கேருந்து துரத்தி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த நாட்டோட மேப் எடுத்து பார்க்குறாங்களா, அப்போ ரூஃபையோட பேட்டர்னை இவங்களால கண்டுபிடிக்க முடியுது. 7 தளபதிகள் இறந்தாச்சு, இப்போ மீதி இருக்கக்கூடியது 8வது தளபதி மட்டும்தான். அதே மாதிரி ஊட்டோட படைகள் வந்து 8வது தளபதி எந்த இடத்துல இருக்காங்களோ அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரூஃபை உன்னோட பிளான் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு 2 அப்படின்ற இடத்துக்கு போகணும்னு ஹீரோயின் முடிவு பண்ணுறாங்க. நேராக ஹீரோட ரூமுக்கு போகிறாங்க. ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த கத்தியை பிடிங்கிருப்பாங்கல்ல, அந்த கத்தியை எடுத்துக்கிறாங்க. ஹீரோ இது எனக்கு இப்போதைக்கு தேவைப்படுது, அதனால உங்ககிட்ட இருந்து சொல்லாமல் எடுக்கிறேன்னு ஹீரோட டேபிளை பார்த்தா அங்கே ஹீரோயின் செஞ்சு கொடுத்த பவுச் இருக்கும். அதை பார்த்துட்டே அங்கேருந்து நம்ம மேலே அவனுக்கு கோவம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் எங்கடா வந்தீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நாங்களும்
உன் கூட சேர்ந்து வர போறோன்னு. ஹீரோயினும் என் கூட வந்தா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பரவாயில்லையான்னு கேட்க, அதெல்லாம் எங்களுக்கு பரவாயில்ல, ஒரு பொண்ணா இருந்துட்டு நீ பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் வாங்கிக்க ரெடியா இருக்கும் போது நாங்க ஏன் பயப்படணும்னு. ஹீரோயின் ஷாக்கா, நான் ஒரு பொண்ணு அப்படின்றது உங்களுக்கு எப்படிடா தெரியும்னு கேட்க, அதான் நீ ஹீரோ கூட அழகான ஒரு பொண்ணு மாதிரி கிளம்பி போனியே, அன்னைக்கே நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டோம். இருந்தாலும் சரி, நீ பொண்ணா ஒரு பையனா நடிக்க வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் அதை சீக்ரெட்டாக வச்சுருந்தோன்னு. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையான்னு கேட்க, எதுக்கு நாங்கள் கோவப்படணும், ஒரு பொண்ணாக இருந்துட்டு இங்கே எதுவுமே சாதிக்க முடியாது, ஸோ நீ ஒரு பையனா வேஷம் போட்டு இங்கே வந்திருக்க, எங்களுக்கு எந்த கோவமும் கிடையாது, நாங்கள் எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதானே. ஹீரோயினும் அப்படின்னா நீங்க என் கூட வரலான்னு சொல்றாங்க. சென்சு, நானும் உங்க கூட வரேன், அப்படின்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காம என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு. ஸோ சென்சுவையும் கூட கூட்டிட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ரெண்டோ அப்படின்ற இடம் இருக்குல்ல, அங்க போயிட்டு இருக்காங்க. கடைசியாக மலை மேலே ஏறி ரெண்டும் எங்கே இருக்கோ அந்த இடத்த பார்த்தா அந்த நாட்டை சுற்றி மதில் சுவர்கள் இருக்கும்ல, அதை சுற்றி ஊட்டுவோட படை வீரர்கள் இருக்காங்க. அதுவும் நிறைய நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ரூஃபை இன்னுமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரலையா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே உள்ளே இருக்கக்கூடியது, அவங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ண வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, எனக்கு தெரியும்டா ரூஃபை நீ வரமாட்டே அப்படின்னு, ஆனால் ரெண்டும் ஒன்னால் கைப்பற்ற முடியவே முடியாது, உன்னோட பிளான் எல்லாத்தையும் நான் தர மட்டமாக்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லார்கிட்டையுமே எனக்கு ஒரு சீக்ரெட் பாசேஜ் தெரியும், அது வழியாக நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு ஒரு டனல் வழியாக ஊருக்குள்ளே நுழைய பிளான் பண்ணுறாங்க. இந்த பக்கம் 8வது ஜெனரல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யாரோ ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. இவருக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, ரூஃபைக்கு மட்டும்தான் இந்த வழி தெரியும், அப்படின்னா அவன் தான் உள்ளே வந்துட்டான், நமக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் போய் பார்த்தா அங்கே ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே நீ ரூஃபை கிடையாது அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஆமாம் நான் ரூஃபை கிடையாது, ஆனால் அவங்க அனுப்பி வச்ச ஆள்தானு. ஜென்ரலும் அப்படியா, ரூஃபை அனுப்பி வச்ச ஆளா, அதனால தான் அந்த டனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்குறதுக்கு, ஆமாம் வாங்க உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு உள்ளே போய் பேசுகிறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, அந்த டனலுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது நிறைய எதிரிகள் பார்த்துட்டாங்க, அதனால அந்த டனலை நாங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு. அதுக்கு ஜென்ரலும் பரவாயில்ல இருக்கட்டும், அந்த டனல் இருந்து மட்டும் எங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, அந்த வழியாக எங்களால் போகவும் முடியாது, உள்ளே யாரும் வரவும் முடியாது, அப்படி தான் இருந்துட்டு இருந்துச்சு. சரி நீங்களாச்சும் வந்தீங்களே, ரூஃபை எப்படி இருக்காங்க, எங்களோட 7 தளபதிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சிரிச்சுட்டு விட்டுடுறாங்க. அவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது இங்கே இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே காலி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா டோர்ஸையுமே நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், எங்களாலேயும் ஃபுட் எல்லாத்தையுமே வெளியிலேருந்து கொண்டு வர முடியாது, வெளியில் நின்றுட்டு இருக்க ஊட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுமே எங்கே போகாததுனால அவங்களுக்குமே ஃபுட்டு பத்தாது, அதனால கொஞ்ச நாளையில் அவங்களே போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரூஃபை அவங்களை அனுப்பி வச்சுருக்காங்கல்ல, ஸோ எங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமே இருக்க போகிறது கிடையாது, வேணா நீங்கள் உள்ளே இருந்தே அட்டாக் பண்ண ஆரம்பிங்கன்னு. அதுக்கு தளபதி சொல்கிறாங்க, எங்கேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு, எங்க கிட்ட படை வீரர்கள் கிடையாது, ஆட்கள் கிடையாது, பசங்க நிறைய பேர் கிடையாது, எங்களால அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜெனரலோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி எங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு தேவையான அம்புகள் கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஊட்டு மக்கள் வந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் நாங்கள் எல்லா அம்புகளையுமே யூஸ் பண்ணிட்டோம், எங்ககிட்ட அம்பே இப்போ இல்லை, ஆனால் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. எங்களோட படை வீரர்களோட தலை தெரிஞ்சா கூட அங்க இருந்து டசனா அம்புகள் எய்யப்படுது. இதனால நாங்க என்ன பண்றது, அவங்க அவ்வளோ அம்புகள் வச்சிருக்காங்க, எங்களால உயிரை பணையை வச்சு எப்படி சண்டை போட முடியும்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆக்சுவலி ஜெனரல், நான் உள்ள வந்தோடனே நீங்க என்ன கேட்டீங்க, உங்களோட மீதி 7 தளபதிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு தானே. 7 தளபதிகளுக்கு என்னாச்சு தெரியுமா, இறந்து போயிட்டாங்க. எல்லாருமே ரூஃபைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா ரூஃபையால யாரையுமே காப்பாற்ற முடியல. நீங்களும் அதே தப்பு தான் பண்ண போறீங்களா, ரூஃபைக்காக வெயிட் பண்ணி இருக்க போறீங்களா? அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே நிலைமை தான், அதை விட்டுட்டு திரும்ப சண்டை போடுங்க, அதுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு. ஸோ ஹீரோயினோட பிளான் என்ன அப்படின்றத கேட்டு வச்சுக்கிறாங்க. அந்த பிளான் படி ராத்திரியோட ராத்திரியா அந்த மதில் சுவர் இருக்கும்ல, அது வழியா நிறைய பேர் கீழே இறங்குற மாதிரி பண்றாங்க. அந்த பக்கம் இந்த ஊட்டு மக்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சுல, ஸோ அவங்க எல்லாரும் வெளியில இருந்து எவன் தைரியமா வெளியில வருவான், உடனே அம்புகளை வீசுங்க அப்படின்னு அம்புகளை எய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஹீரோயின் ஜெனரல் எல்லாருமே சேர்ந்து தொங்க விட்டாங்கல்ல, அது படை வீரர்கள் கிடையாது, எல்லாமே பொம்மைகள். அந்த பொம்மைகள்ல இவங்க எய்யக்கூடிய அம்பு எல்லாத்தையுமே ராத்திரியோடு ராத்திரியா மேல தூக்கி கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஜெனரல் ஹீரோயின் கிட்ட இந்த பிளான் ரொம்ப சூப்பரா இருக்கு, எங்க கிட்ட அம்புகள் இல்லாததுனால தான் எங்களால எதுவுமே பண்ண முடியல, இந்த மதில் சுவர் மேல கூட நாங்க ஏற பயப்பட்டுட்டு இருந்தோம், ஆனா இப்போ அவங்கள ஏமாத்தி பொம்மைகள்ல அவங்கள அம்பை எய்ய வச்சு அந்த அம்புகளை நம்ம கலெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோயே, இதே மாதிரி டெய்லி ராத்திரி பண்ணிட்டு இருந்தோம்னா எங்களுக்கு தேவையான அம்புகள் எல்லாமே கிடைச்சிரும், சண்டை போடுறதுக்கும் வசதியா இருக்கும்னு ஹீரோயினும்
இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வழிகளில் அவங்கள நம்ம தோக்கடிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளான் படி டெய்லி பொம்மைகளை போட்டு ஆரோஸை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களா. இது வந்துட்டு தளபதிக்கு ஒரு டவுட்டாக இருக்காது. அதனால நேராக போயிட்டு கமாண்டர் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி டெய்லி அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க யாருமே நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு. உடனே கமாண்டர் சொல்கிறாங்க, எல்லாருமே அம்புகளை எய்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. அவங்க யாருமே கத்துனா அலறல் சத்தம் நமக்கு கேட்கவே இல்லை. ஒரு மனுஷன் கீழே இறங்கி வரான், அவன் மேலே அம்பு படுது அப்படின்னா அவங்க அலறணும் இல்லை, ஆனால் அலறவே இல்லையே. அப்படின்னா அவங்க நம்மள ட்ரிக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம்னு 3வது நாள் கடைசியில் தான் கண்டே படைச்சிருக்காங்க. ஸோ அம்புகளை எய்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு சிரிப்பு வருது, ஏன்னா ஹீரோயினோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதனால அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து முகமூடியெல்லாம் போட்டுட்டு பொம்மைகளுக்கு பதிலாக இவங்களே இறங்குறாங்க. ஸோ மறுபடியும் தளபதி போயிட்டு கமாண்டர் கிட்ட இந்த மாதிரி அவங்க மதில் சுவர்கள்ல இருந்து மறுபடியும் பொம்மைகளை வீசுறாங்கன்னு சொன்னோடனே, இந்த தடவை அவங்கள ஆரோஸை நான் கலெக்ட் பண்ண விட மாட்டேன், அவங்க மேல எந்த அம்பையுமே எய்யாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்ன பிளான் அப்படின்னா, இந்த மாதிரி பொம்மைகளை 3 நாள் கலெக்ட் பண்ணும்போது 8வது ஜெனரல் கேட்டிருப்பாங்க, இப்படி டெய்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, நாளைக்கு இதை பண்ண போறோமா. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் அம்புகளை வீசுறத நேத்துக்கே பாதியில ஸ்டாப் பண்ணிட்டான், இப்ப நம்ம எப்படி அம்புகளை கலெக்ட் பண்றதுன்னு. ஹீரோயின் சொல்றாங்க, அதுதான் என் பிளானே. இப்ப அவன் அம்புகளை எய்றத ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னா டெய்லி பொம்மைகள்ல எஞ்சிட்டு இருக்கான் அப்படின்றத அவ கண்டுபிடிச்சிட்டான்னு அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பொம்மைகளுக்கு பதிலா நம்மளே இறங்க போறோம். அவன் என்ன நினைப்பான், பொம்மைகளை தான் இறக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மேல அம்புகளை எய்ய மாட்டான். இந்த நேரத்துல நான் நேரா போயிட்டு அவங்களோட உணவு குடம்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே எரிச்சு விட்டுற போறேன். ஏன்னா உணவு இல்லை அப்படின்னா அவங்க எல்லாருமே ஃபுட்டுக்காக இங்கேருந்து கிளம்பி போயே ஆகணும். அதனால ஃபர்ஸ்ட் அவங்களோட உணவுப் பொருட்கள் மேலே தான் நம்ம கையை வச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி உணவுப் பொருட்களை எரிக்கிறதுக்காக கிளம்பி போயிருப்பாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஊட்டோட படை வீரர்கள் இங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, நிறைய பொண்ணுங்க எல்லாரையும் சிறைப்படுத்திருப்பாங்க. அது அவங்க எல்லாரையுமே சித்திரவதை செஞ்சுட்டு இருக்க கூடியதை ஹீரோயின் பாக்குறாங்க. ஸோ ஹீரோயின் கோவப்பட்டு எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா. அப்ப வேற எல்லாருமே தடுத்து நிறுத்திட்டு, வேண்டாம் ஹீரோயின், இப்ப நீ இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணனா நம்ம பிளான் சொதப்பிடும், இதனால இவங்க ரொம்ப ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம இப்ப என்ன ரீசன்காக இங்க வந்திருக்கோமோ அதை மட்டும் பண்ணுவோம், இந்த பொண்ணுங்க எல்லாரையும் நம்ம நிதானமா காப்பாத்திக்கலான்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியெல்லாம் என்னால விட்டுட்டு போக முடியாது, நீங்க எல்லாரும் போயிட்டு உணவு கூடவனுக்கு தீ வைங்க, நான் இந்த பொண்ணுங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் ஒரே நேரத்துல செயல்படலாம்னு நினைக்கிறாங்க. சோ ஒரே நேரத்துல அட் அ டைம்ல ஹீரோயின் இந்த கதவை உடைச்சிட்டு பொண்ணுங்களை காப்பாத்த போனா அந்த டைம்ல அங்க நெருப்பையும் வச்சு விட்டுடுறாங்க. சோ எல்லாருக்குமே இங்க என்ன நடக்குது அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஹீரோயின் அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்துனது மட்டும் இல்லாம அங்க பெரிய போர் செய்யறதுக்காக முகத்துல முகமூடிய போட்டுக்கிறாங்க. அந்த முகமூடிய பார்த்தோன்னே அங்க இருக்க எல்லாருமே ரூஃபை இங்க வந்திருக்கான் அப்படின்னு பயந்து போயிடுறாங்க. ஆனா இந்த தளபதிக்கு தெரியும் இங்க இருக்கிறது ரூஃபை கிடையாது, ஆல்ரெடி நம்ம அவங்க கூட டீலிங் போட்டிருக்கோம், அதனால ரூஃபை இங்க கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு அட்டாக் பண்ணுங்கன்னு. சோ ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு இதுவுமே ரூஃபையோட பிளான் தான், ரூஃபை இங்க இருக்க மாட்டான் அப்படின்னு இவன் கிளியரா சொல்றான்னா ரூஃபை கூட இவன் ஆல்ரெடி டீலிங் போட்டிருப்பானா இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க ஒரு பெரிய போரே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாத்தையுமே சென்சு மதில் சுவர் மேல நின்று பார்த்துட்டு இருக்கானா. அவன் வந்துட்டு, அம்மா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ரொம்ப பெருசா எதுவுமே கேட்டதில்லை, ஹீரோயினை மட்டும் எப்படியாச்சும் உயிரோட கொண்டு வந்துருங்கம்மா அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நெருப்பு எரியறத பார்க்குறான். ஆக்சுவலி ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா, உனக்கு நெருப்புனா பயம், ஆனால் நாங்கள் எதிரிகள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு சிக்னல் உனக்கு எப்படி கிடைக்கும்னா நெருப்பு எரியறது மூலமாக தான். உன்னோட அந்த பயம் இருப்பே நெருப்பை பற்றினது, அது இனி மாறப்போகுது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா தான் நெருப்பு எரியும். ஸோ அந்த நெருப்பை பார்த்து நீ சந்தோஷம் தான் படணுமே தவிர துக்கப்படவோ பயப்படவோ கூடாது. ஸோ என்னோட பயமும் இது கூடவே காலியாக போகுதுன்னு. அதே மாதிரி இப்ப சென்சுவுக்கு அந்த நெருப்பை பார்க்கும்போது இருந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா இப்ப அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, ஹீரோயின் ஜெயிச்சுட்டா அப்படின்ற சந்தோஷம். ஸோ இப்படிதான் சென்சுவோட அந்த நெருப்பை பார்க்குற பயமே காலியாகி போயிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோ அரசரை பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரெண்டுல நடக்கக்கூடிய போராட்டம் தெரிய வருது. அதனால அஸ்டன் கிட்ட நம்ம ரெண்டுக்கு போகணும், அங்க பெரிய போர் நடந்துட்டு இருக்கு, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹீரோயின் கிட்டையும் தளபதி கிட்டையும் சொல்லி நம்ம எல்லாரும் கிளம்ப போறோம்னு. அஸ்டனும் ஆல்ரெடி ஹீரோயின் அங்க கிளம்பி போயிட்டான்னு. ஹீரோவுக்கு ஷாக்கு, அவ ஆல்ரெடி போயிட்டாளா, நாங்க உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ கத்தி எடுக்கிறதுக்காக ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க ஹீரோயின் ஆல்ரெடி அவங்களோட கத்தி எடுத்துட்டு போயிருப்பாங்க.
ஹீரோட டேபிள பார்த்தா அங்க ஒரு லெட்டர் இருக்கும். ஹீரோ, எனக்கு இந்த கத்தி இப்போதைக்கு தேவை, 2 ஆபத்துல இருக்கு, அதை நான் காப்பாத்தி ஆகணும், திரும்ப வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு அதை ஹீரோ பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் அந்த போர்க்களத்துல சண்டை போட்டது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுங்க எல்லாரையுமே காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க. 8வது ஜெனரலுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம இப்போ உணவு கூடனா எரிச்சிட்டோம், இன்னும் அவங்க தள்ளி போக மாட்டாங்க, இன்னும் எப்படியாவது போர் புரியணும்னு நினைப்பாங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் காப்பாத்தி கொண்டு வந்தேன்ல அந்த பொண்ணுங்க எல்லாரோட ஃபேமிலி எங்கே இருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்க கூட அனுப்பி வைங்க. ஒருவேளை அவங்க ஃபேமிலி அவங்களை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க எல்லாருமே நம்ம வெய் சிட்டி மக்கள் தான், அதனால அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் கரெக்டாக போடணும், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மெடிசன் கொடுங்கன்னு 8வது தளபதிக்கு அது பிடிக்கல, இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால இந்த தளபதியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க போயிட்டு அந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்களா. இதை பார்த்த உடனே 8வது தளபதிக்கு ரொம்ப கோவந்துருச்சு. உடனே ஓடி போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இவங்க எல்லாரும் அவங்களோட வெர்ஜினிட்டியை இழந்துட்டு வந்திருக்காங்க, இவங்க நமக்கு ஒரு அவமானம், இவங்க எல்லாரும் அங்கேயே செத்து போயிருக்கலாம், ஹீரோயின் இவங்க எல்லாரையும் காப்பாத்தி கூட்டு வந்துட்டாலே அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி ஒரு கோபம் இருக்கு, நீ இவங்களுக்கு சாப்பாடு போடுறியா, நமக்கே சாப்பாடு இல்லைன்னு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, நம்ம இவங்களுக்கு சாப்பாடு போடணும், இவங்களும் மனுஷங்க தான், இவங்க இவ்வளவு நாளும் சாப்பிடாம அங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு. உடனே உங்களுக்கு கோவந்துருச்சு, நீ என்ன பேசிட்டு இருக்க, என்ன எதிர்த்து பேசிட்டேன்னு கீழே தள்ளி விட்டுடுறாங்களா. அந்த நேரத்துல ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது உனக்கு தெரியா, எதிரிகள் கூட சண்டை போடலாம், ஆனா வீக்கா இருக்கவங்க கூட சண்டை போட்டு நீ எதை சாதிக்க போற, உன்னோட நாட்டு மக்களையே நீ ஒரு மனுஷங்க மாதிரி ட்ரீட் பண்ணல அப்படின்னா உன்னெல்லாம் என்ன சொல்றது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அவனும் அங்கேருந்து கோவத்துல கிளம்பி போயிட்டான். இப்போ ஹீரோயின் அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு, உங்க எல்லாருக்கும் வாழ தகுதி இருக்கு, நீங்க எல்லாருமே சாப்பிடுங்க, உங்க யாரையுமே தரக்குறைவா யாரையுமே நான் பேச விட மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஏதோ ஒரு பிளானிங் நடந்திருக்கு. அந்த பிளானிங் இந்த தளபதியோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க போயிட்டு கெஞ்சி கூத்தாடுறாங்க, இதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நம்ம ஊட்டு மக்களை ஜெயிக்கணும் அப்படின்னா இதுதான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி. அந்த பொண்ணுங்க எல்லாருமே வெர்ஜினிட்டியை இழந்துட்டாங்க, அவங்க ஃபேமிலி அவங்கள அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது, அவங்க எல்லாருமே நமக்கு ஒரு அவமானம் மாதிரி தான். அதனால அவங்கள நம்ம முன்னாடி விட்டு கேட்டை திறந்து விட்டு அவங்க ஊட்டு மக்களை பார்க்க போகிற மாதிரியே போயிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம படை வீரர்களை அனுப்பி அந்த மக்கள் எதிர்பார்க்காத நேரத்துல அங்க ஒரு சண்டே போடலான்னு அந்த ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா இதனால பாதிக்கப்பட போறது அந்த பொண்ணுங்க தானே, அந்த பொண்ணுங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்க, அந்த பொண்ணுங்களை நீங்க கவசம் மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு. அதுக்கு அந்த ஜெனரல் சொல்றாங்க, ஆமா கவசம் மாதிரி தான் யூஸ் பண்ண ட்ரை பண்றேன், அட்லீஸ்ட் அவங்க நம்ம ஜெயிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணலாம்ல, அவங்க ஒரு விஷயத்துலயாவது பிரயோஜனமா இருக்கலாம்லான்னு. இதனால அந்த ஒய்ஃப்க்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, நீங்க இந்த மாதிரிலாம் பண்றது சரியே கிடையாது, அந்த இடத்துல அப்படின்னா நானும் அவங்க கூட போவேன்னு. இதை கேட்டோன்னே இவனுக்கு கஷ்டமா தான் இருக்கு, அந்த பொண்ணுங்க போனா இவங்களும் போவேன்னு அடமடிக்கிறாங்களேன்னு. இருந்தாலும் ஓகே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து கேட்டு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. சென்சுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனால நான் சொல்றேன் நீங்க யாருமே இந்த கேட்டை ஓபன் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அங்க இருக்கக்கூடிய தளபதிகள் இல்ல நாங்க ஓபன் பண்ணுவோம், நாங்க எங்களோட கமெண்ட் சொல்றதுதான் கேட்போம் அப்படின்னு கதவை ஓபன் பண்ண போறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. எவனாச்சும் கதவை ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு வாழை கையில வச்சுட்டு எல்லாரோட தலைக்கும் குறி வச்சுட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் 8வது தளபதிக்கு தெரிஞ்சிருச்சா. 8வது தளபதி ஹீரோயினை கூப்பிட்டு திட்டி விட, ஹீரோயினும் நீ எல்லாம் கோலடா, எதிரிகள் கூட நேரா நின்று சண்டை போட வழி இல்லாம பொண்ணுங்களை அனுப்பி பின்னாடியே போயிட்டு அட்டாக் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, இந்த மாதிரி யார் உனக்கு சொல்லி கொடுத்தா அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்ட ஜெனரலுக்கு என்ன பேசுறது அப்படின்றதே தெரியல. ஜெனரல் சொல்றாங்க, அந்த பொண்ணுங்க எல்லாரும் தான் இந்த பிளானுக்கு ஓகே சொன்னாங்க, இது எல்லாரும் அவங்களா முடிவு பண்ணதுதானு. உடனே ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணுங்க கிட்ட, அப்படியா நீங்க எல்லாரும் உங்களோட உயிரை துச்சமா நினைச்சிட்டு இருக்கீங்களா, சாக ரெடி ஆயிட்டீங்களான்னு. அந்த பொண்ணுங்க எல்லாருமே அழுதுட்டு, இல்ல நாங்களும் உயிர் வாழணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கும் ஒரு லைஃப் வேணும்னு நினைக்கிறோன்னு. ஹீரோயின் உடனே 8வது ஜெனரலை பார்த்து, பாத்தியா அவங்க எல்லாரையுமே நீ கட்டாயப்படுத்தியிருக்க அப்படின்றது கிளியரா தெரியுது, எங்க இருந்து உனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்துச்சு, நம்ம சண்டை போட வேண்டியது எதிரிகள் கூட தான், வீக்கானவங்க கூட கிடையாது அப்படின்னு. அந்த நேரத்துல ஆமா நம்ம வீக்கானவங்க கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஹீரோயின் இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுதான் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எப்படி வந்தாங்க, இனி எப்படி இந்த போர் மாறப்போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.